ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் பேபி சேனல். இன்னைக்கு இட்லி, தோசை, சப்பாத்திக்கு சாப்பிட்ற மாதிரி பஜ்ஜி மிளகாய், கொடை மிளகாய் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். அடுத்தது கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்ச பின்னாடி நம்ம 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் நறுக்குன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் இன்னைக்கு கிரேவி செய்கிறதுக்கு ஒரு 3 பஜ்ஜி மிளகா இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுவும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அளவு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது கேப்சிகம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நான் கிரேவிக்கு வந்துட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி விழுதாக அரைச்சி சேர்த்திருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது கிரேவிக்கு தேவையான மசாலா சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள். நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவு தயிர் சேர்த்திக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை வாசலெல்லாம் போய் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக தேவையான அளவு உப்பு, கசூரி மேத்தி, கொத்தமல்லி இலை தூவி நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பஜ்ஜி மிளகா, கொடை மிளகாலாம் சேர்த்திருக்கனால இந்த கிரேவி நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசையோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.